வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வுட் பாலிஷில் முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, மேலே வந்து பியூ பாலிஷ் பண்ணலாமா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, மேலே வந்து ஸ்டாண்டிங் சீலர் மேலே வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து தரமாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்காது. எதனால் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாண்டிங் சீலர் வேறு மெட்டீரியல், பியூ பாலிஷ் வந்து வேறு மெட்டீரியலு, ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது. ஸ்டாண்டிங் சீலரும் பியூ பாலிஷும் ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. மேலே அடித்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் 4 அடியில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். எந்த மாதிரி ப்ராப்ளம்னா, நம்ம எதாவது சின்னதாக கீரல் பட்டால் கூட அப்படியே புறன்னு வந்துடும் மேலே பியூ பாலிஷு. இதே பியூ சீலர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எதனா கீரல் பட்டால் கூட அது மாதிரி உறிஞ்சி வராது. ஆனால் ஸ்டாண்டிங் சீலர் மேலே பியூ பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா, எதனா இடிச்சா கூட அது வந்து பேத்துன்னு வர மாதிரி இருக்கும். எதனா கீரல் போட்டால் கூட புறன்னு வந்துடும். அதுமாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக பியூ சீலர்னா பியூ பாலிஷ் தான் அப்ளை பண்ணணும். அதுமாதிரி ஸ்டாண்டிங் சீலர் போட்டு மேலே வந்து அது பியூ பாலிஷோ மெனாமிலோ அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்காது. நிறைய பேர் என்ன டவுட்னா, ஸ்டாண்டிங் சீலர் போட்டு மேலே பியூ பாலிஷோ மெனாமிலோ வச்சா பொங்கி வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஸ்டாண்டிங் சீலர் மேலே எந்த ஒரு பாலிஷ் வச்சாலும் பொங்கிலாம் வராது, அது நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், போக போக வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது, தரமாக இருக்காது. எப்போவுமே நீங்கள் வந்து பாலிஷ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக, இப்போ ஸ்டாண்டிங் சீலர் அப்ளை பண்ணாங்க அதுக்கேற்ற பாலிஷ் தான் நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணணும். அதுமாதிரி பியூ சீலர் போட்டிங்க அப்படின்னா மேலே வந்து பியூ சீலர் போட்டு மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரூல்ஸ் பிரகாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம வந்து ரீபாலிஷ் செய்கிறப்போ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மாற்றி மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரீபாலிஷ் பண்ணுறப்போ எஃபெக்ட் ஆகும். அதாவது பொங்கி வரும், அது மாதிரி பொங்கி வரும். சில நேரத்தில் வந்து உறிஞ்சி வந்துடும், தோல் உரிகிற மாதிரி உறிஞ்சி வரும் ரீபாலிஷ் பண்ணுறப்போ. அது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும், நீங்களும் போட்டுருப்பீங்க. அது மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பியூனா பியூ தான், மெனாமில்னா மெனாமில், ஸ்டாண்டிங் சீலர் மேலே ஹேண்ட் பாலிஷ் தான் போட்டாகணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.